கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவவார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர். உடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. பிறந்த நாளை காண்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, தாய் தகப்பன்மார்களை வாழ்த்துகிறேன். அதே போல திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். பயப்படாதீங்க. இந்த நாளில் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாளில் ஜீவவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகவும் 14-12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடிப்போனார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு முறிய அடிப்பார். பாருங்க, இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆசா ஆண்டவரை நோக்கி மன்றாடினால, ஜெபித்தனால ஆசாவுடைய பக்கம் துணை நிற்கிறார். ஆசாவுக்கு உதவி செய்கிறார். இப்ப என்ன நடக்கிறது தெரியுமா? ஆசாவுக்கு எதிராய் வந்த எத்தியோப்பியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். தோல்வியை கண்டார்கள். எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால, உங்களுக்கு உதவி செய்கிறதுனால, உங்களுக்கு எதிராக வருகிற மக்களோடு கூட ஆண்டவர் யுத்தம் பண்றதுனால அவங்க முறியடிக்கப்பட்டு ஓடி போக போறாங்க. பயப்படாதீங்க. இத்தனை நாட்களும் நீங்க பயந்து கொண்டிருந்திருக்கலாம். அதிசயத்தை பார்க்க போறீங்க. வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்குதா? ஆபீஸ்ல பிரச்சனை இருக்குதா? படிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? ஊழிய இடத்துல பிரச்சனை இருக்குதா? இடம் வாங்கி காம்பவுண்டு கட்டுற இடத்துல பிரச்சனை இருக்குதா? வீடு கட்டுற இடத்துல பிரச்சனை இருக்குதா? நீங்க வளர்ந்தவன பொறாமப்பட்டு ஒரு கூட்டம் எழும்பிட்டாங்களா? ஈசா குருதமா எழும்புற மாதிரி எழும்பிட்டாங்களா? பயப்பட்டு இருக்கீங்களா? கலங்கி இருக்கீங்களா? கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்றாரு. எதிரிகள் முறியடிக்கப்பட போறாங்க. தோல்வியை காண போறாங்க. உங்களுக்கு ஜெயம் உண்டாக போறது. விசுவாசிப்பீங்களா? நிச்சயமா எதிரிகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். அவங்க உங்களை விட்டு ஓடி போறாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உலகமே பார்க்க போகுது. நீங்க இந்த உலகத்துல ஆண்டவருக்கு சாட்சியா மாற போறீங்க. ஏசப்பா எங்களுக்கு இப்படி ஜெயம் கொடுத்தார் என்று ஒரு பெரிய சாட்சியா உங்களை வைக்க போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. ஒரு பெரிய கூட்டம் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். எல்லா எதிர்ப்புகளும் மறைந்து போக போகிறது. எல்லாம் உங்களை விட்டு விலகி போக போறது. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆத்மாண்டவரே, எத்தியோப்பியர்கள் ஆசாவுக்கு விரோதமாய் வந்த பொழுது நீர் அந்த எத்தியோப்பியர்களை முறிய அடித்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. யாருடைய வாழ்க்கையில இந்த எத்தியோப்பியர்களைப் போல சூழ்ந்து எதிரிகள் நிற்கிறார்களோ, கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. கர்த்தர் அவர்களை முறியடிப்பீராக. அவர்கள் விலகி போகத்தக்கதாய் காரியங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் செய்யும்படியாய் செபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசை வரட்டும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய தூதர்களை அனுப்பும். உம்முடைய சேனைகளை அனுப்பும். நீர் அற்புதம் செய்யும். எதிரிகள் விலகி போவதை, எதிரிகள் ஓடி போவதை, எதிரிகள் வெக்கப்பட்டு போவதை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படட்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டீர். அதற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் அன்பு தகப்பன், வியாதியின் அகோரங்கள் ஒவ்வொரு சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று செபிக்கிறேன். வீடுகளில் இருக்கிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. அடிக்கடி ஏற்படுகிற விபத்துகள், காயங்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகட்டும். குடும்பத்தில் உண்டாகிற பொருளாதார நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சில குடும்பங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கவில்லை. அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த இடம் ஆண்டவரை வேண்டும் என்று விரும்பி முயற்சி பண்ணுறவர்களுக்கு அதை நீர் வாக்கியப்படும்படியாய் செபிக்கிறோம். பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உடனே ஆண்டவர் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கரம் செயலாற்றட்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டீர். அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.